மகாதேவாம் பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவலம் முறையிறையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளினாலும் குருவருளினாலும் நம்முடைய இந்த மலேசிய மாநகரத்தில் இருக்கக்கூடிய சக்தி கற்பக விநாயகர் திருக்கோவிலிலே அற்புதமான ஒரு உரை நிகழ்த்துவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்த சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும், அதனை செவிமடுக்க இங்கே வந்திருக்கக்கூடிய சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். நமக்கு வரவேற்புரை நல்கிய ஐயா அவர்கள் என்னுடைய குருநாதர் திரு ஆனந்தரசன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்திருந்தார்கள். அவர்கள் அருளி செய்த நூல்கள் பல இருக்கின்றது. இங்கே இந்த திருக்கோவில்களுக்கு உள்ளே வந்தவுடனே எனக்கு கண்ணில் பட்டது அந்த திருவருட்பயன்தான். ஆக நாம் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற நல்ல செய்திகளை செவிமடுப்பது என்பது என்ன பயனை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னா, திருவருளையே பயனாக கொண்டு வந்து கொடுக்கும். அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த நூலை நாம் படிக்கும் பொழுது ஐயாவே நேரில் இருந்து நடத்தி கொடுத்தது போல இருந்தது என்று சொன்னார்கள். அவர்கள் அருளி செய்த அத்தனை நூல்களும் அப்படித்தான் இருக்கும். சிவஞான போதம், உண்மை விளக்கம், காந்திமதி அம்மை பிள்ளைத்தமிழ், திருவாசகம் விளக்க உரை, தசகாரியம் என்று பல நூல்களை உரை எழுதியிருக்கின்றார்கள். அவர்களிடத்து பாடம் கேட்பதற்கு அடியனுக்கு வாய்ப்பு அமைந்தது எம்பெருமானுடைய திருவருளே என்று நான் இங்கே பதிவு செய்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருக்கோவில்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதனையும், திருவிழா காலங்களில் வந்து எல்லோரும் வழிபாடு செய்கின்றார்கள் என்ற கருத்தினையும் ஐயா அவர்கள் பதிவு செய்தார்கள். இந்த திருவிழாவினை கண்டு களிப்பது என்பது திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு கொடுத்த ஒரு உபதேசம். ஏனென்று சொன்னால், திருஞான சம்பந்த பெருமான் பல தலங்களை தரிசித்து கொண்டு திரு ஒற்றியூர் என்கின்ற திருத்தலத்திற்கு வருகின்றார். அப்பொழுது அந்த பூம்பாவையை சிவனேயர் அந்த பூம்பாவையினுடைய எலும்பினை ஒரு கலசத்தில் வைத்து அவருடைய தந்தை வைத்து கொண்டு இவரை அந்த எலும்பிலிருந்து உயிர்ப்பிக்க செய்வதற்கு திருஞான சம்பந்த பெருமானால் தான் முடியும் என்ற எண்ணத்திலே அவரை குருநாதராக வைத்து நினைந்து அவர் இதை வைத்து கொண்டு காத்து கொண்டிருந்தார். ஞானசம்பந்த பெருமான் வருகின்றார். எங்கே ஒற்றியூர் எங்கே இருக்குது, மயிலாப்பூர் எங்கே இருக்குது, அது வரைக்கும் தோரணம் கட்டி அவரை வரவேற்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. எம்பெருமான் அங்கே எழுந்தருளுகின்றார். அங்கே வந்ததும் அவர் சிவனேசர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி எலும்பா வைத்திருக்கின்றேன் என்னுடைய குழந்தை அப்படின்னு அதை சொல்கிறார். ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார். சொன்னவுடனே ஞானசம்பந்த பெருமான், நான் இறை அருளை பெற்றவன், நான் உன்னுடைய எலும்பை பெண்ணாக்கி காட்டுகிறேன் அப்படியெல்லாம் சொல்லலை. எம்பெருமானை வழிபாடு செய்து அதான் அருளாளர்கள் கூடிய பண்பே. தமக்கு அந்த திறம் இருந்தாலும் அவர்கள் அதை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அங்கே இருந்து கொண்டு ஒரு பதிகத்தை பாடி அருளுகின்றார்கள். அந்த இடத்துல சேக்கிலார் சுவாமி சொல்கிறார், அதுதான் முக்கியமான பாடல். 2 உபதேசம் ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்விலிருந்து நமக்கு சொல்லப்பட்ட உபதேசம் அது. மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் ஒன்று, கண்ணினால் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல். இந்த 2ம் இருந்தால் எம்பெருமானுடைய திருவடியை அடைதல் என்பது எளிது. அப்படி 2 உபதேசத்தை நமக்கு காட்டுறார். மண்ணில் வந்து நம்ம பிறந்துட்டோமா, சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற அடியவர்களுக்கு அமுது செய்யணும்.
அடுத்தது, இந்த மாதிரி திருக்கோவில்களில் நடக்கின்ற திருவிழாக்களை கண்டு களிக்க வேண்டும். இந்த கண் பெற்றதற்கு பயனே என்னதுதான்? திருவிழாக்களை கண்டு களிப்பது தான் இந்த கண் பெற்றதற்கான பயனே. ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த கண் கொண்டு இறைவனை நேரடியாக பார்க்கக்கூடிய காணக்கூடிய பக்குவம் இல்லை. எனவே நமக்கு கண்டு காட்டிய பிள்ளையார்கள் 2 பேர். அந்த 2 பிள்ளையார்களில் ஒரு பிள்ளை இந்த பிள்ளையாரினுடைய அருளை பெற்று காட்டியது. அது என்ன அப்படின்னா, கண்டு காண முடியாத இறைவனை கண்டு, இவன் இப்படி என்று சுட்டி காட்ட முடியாத இறைவனை காட்டி நமக்கு கண்டு காட்டிய பிள்ளையை 2 பேர். ஒன்று, திருநாரையூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாரின் திருவருளை பெற்ற நம்பியாண்டார் நம்பி. அவர் நமக்கு திருமுறைகளை காட்டியவர். அவர் காட்டலான்னா இன்னைக்கு நம்ம கையில் திருமுறைகள் இருந்திருக்குமா? எனவே காட்டிய பிள்ளை அவர்கள். திருமுறைகளை காட்டிய பிள்ளை நம்பியாண்டார் நம்பி. இன்னொருவர் அந்த சீர்காழியம்பதியிலே 3 வயதிலே ஞானம் பெற்று அப்பனாக அங்கே தோணியப்பராக எழுந்தருளிக்கக்கூடிய சுவாமியினுடைய திருவருளை பெற்று காண முடியாத அந்த இறைவனை சுட்டி காட்டிய பெருமான் நம்ம பெருமான் திருஞான சம்பந்த பெருமான். ஆக 2 பிள்ளைகள் நமக்கு இருக்கிறாங்க இல்லையா? ஆக அவர் தோடுடைய செவியன் என்று இறைவனுடைய அங்க அடையாளங்களை நமக்கு சுட்டி காட்டிய பிள்ளையாக அமைகின்றார். எனவே பிள்ளையார் நம்ம விநாயகப் பெருமானுடைய வரலாறு அத்தனையும் அம்மா அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டார்கள். விநாயகப் பெருமானும் சிவபெருமானினுடைய ஞான சக்தி முழுமையாக இருக்கக்கூடிய அவதாரம்தான். அதனால் சிவபெருமான் வேறு, விநாயகப் பெருமான் வேறு, முருகப்பெருமான் வேறு என்று எண்ணுவதற்கு இடமே இல்லை. பொதுவாக சங்க இலக்கிய நூல்களில், தமிழ் இலக்கிய நூலில் ஒரு மரபு இருக்குது, பிள்ளைத்தமிழ் எழுதுவது. அதாவது சுவாமியை குழந்தையாக பாவித்து அந்த பிள்ளை வளருவது வரைக்கும் உள்ள இலக்கணங்களை பகுத்து பிள்ளைத்தமிழ் பாடுவது வழக்கம். அதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அம்மையினுடைய பிள்ளைத்தமிழ் தான் இருக்கும். குமரகுருபரர் அருளி செய்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், நெல்லையில் இருக்கக்கூடிய அருளாளர் அருளி செய்த காந்திமதி அம்மை பிள்ளைத்தமிழ், இப்படி பிள்ளைத்தமிழ் நூல்கள் முருகப்பெருமானுக்கு நிறைய இருக்குது. பழனி தண்டாயுதபாணி பிள்ளைத்தமிழ், திருச்செந்தூர் முருகப்பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி அந்த தருமபுரம் வைத்தீஸ்வரன் கோவில் புள்ளிருக்கு வேலூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய செல்வமுத்துக்குமார சுவாமி, முத்துக்குமார சுவாமிக்கு பிள்ளைத்தமிழ் இருக்கின்றது. இப்படி நிறைய பிள்ளைத்தமிழ்கள் என்ற நூல் அமைப்பு முருகப்பெருமானுக்கும் அம்மைக்கும் இருக்கின்றது. ஆனால் முதலில் விநாயகருக்கு ஒரு பிள்ளைத்தமிழ் அமைத்தார். யார் அப்படின்னு சொன்னால், திருவாவடுதுறை ஆதீன குலதீபம் என்று போற்றப்படுகின்ற மாதவ சிவஞான சுவாமிகள். மாதவ சிவஞான சுவாமிகள் தான் தொட்டிக்கலை என்கின்ற திருத்தலத்தில் எழுந்தருளி, தொட்டிக்கலைன்னா அது சென்னைக்கு அருகே இருக்கின்றது, கலசை என்று போற்றப்படுகின்ற அந்த திருத்தலம். அந்த திருத்தலத்தில் மாதவ சிவஞான சுவாமிகள் பல நாட்கள் தங்கி இருக்கின்றார். அங்கு விநாயகப் பெருமானுடைய அருளை பெற்ற காரணத்தினாலே பல நூல்களுக்கு, அங்கே இலக்கண நூல்களுக்கும் சாத்திர நூல்களுக்கும் உரை எழுதுகின்றார். அந்த நன்றியின் காரணமாக விநாயகப் பெருமானை நினைந்து அங்கே பிள்ளைத்தமிழ் எழுதுகின்றார். செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை அமைக்கின்றார். விநாயகருக்கு என்று அமைந்த ஒரே பிள்ளைத்தமிழ் நூல் அவருடையது மட்டும்தான். இன்று வரைக்கும் அது வேறு யாரும் அதை செய்யலை. அந்த அப்படிப்பட்ட அந்த விநாயகர் செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் என்கின்ற நூல் முழுக்க சைவ சித்தாந்தத்தை கருத்தைத்தான் நமக்கு காட்டுகின்ற நூலாக அமைந்திருக்கின்றது. நமக்கு 14 சாத்திர நூல்களிலும் காப்பு செயலாக விநாயகப் பெருமானுடைய செயலை அமைக்கின்றார்கள், விநாயகர் துதியை அமைத்திருக்கின்றார்கள். அதில் 2 மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன். திருவருட்பயனிலே நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்று காட்டுகின்றார் காப்பு செயலாக. நற்குஞ்சரம், குஞ்சரம்னா யானை, நற்குஞ்சரம்
நன்மையே தரக்கூடிய குஞ்சரம். ஏன்னா மற்ற யானைகள்லாம் இருக்குது உலகத்தில் இல்லையா, அந்த யானைகள்னால நமக்கு பெரிய நன்மை வந்துவிட போவதில்லை. அதை பொறுத்து தான் அதை அந்த பாட்டில் அப்படி வைக்கிறார் உமாபதி சிவம். நற்குஞ்சர கன்று நன்னின். தொடர்ந்து விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செய்தோமேயானால் கற்கும் சரக்கன்றுகான். இந்த கலைஞானம் என்பது நம்ம பிள்ளைகள்லாம் இப்போ வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு படிப்பதற்கு ஏதாவது கடினமாக இருந்துச்சுன்னா விநாயகப் பெருமானை நினைந்தால் அந்த நேரத்தில் வந்து அவர் உதவி செய்து எளிமையாகி விடும். சில பிள்ளைங்களுக்கு மேக்ஸ் வராது, சில பிள்ளைங்களுக்கு சயின்ஸ் கஷ்டமாக இருக்கும், அப்படி தானே? அப்போ என்ன செய்யணும்? விநாயகப் பெருமானை நினைந்து படித்தோமே ஆனால், அதுக்கு தான் அதை வச்சிருக்கிறார். நற்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்றுகான். வலிந்து ரொம்ப முட்டி முட்டி படிக்கணும்னு அவசியம் இல்லை. விநாயகப் பெருமானை வந்து முட்டிட்டா போதும் இல்லையா, படிப்பை முட்டி முட்டி படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு எளிமையாக்கி கொடுப்பார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை என்ற கருத்திலே அங்கே உமாபதி சிவம் வைக்கின்றார். மெய்கண்ட தேவ நாயனார் அருளி செய்த சிவஞான போதம் என்ற நூலிலே அவர் அருளி செய்த காப்பு தான் சிவபெருமான் வேறு விநாயகப் பெருமான் வேறு அல்ல என்பதற்கு பிரமாணம் அந்த துதி தான். கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. கல்லாலில் நிழல் கீழே யார் இருப்பா? சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் அருளிய பொல்லார், பொல்லா பிள்ளையார். அப்போ அவர் இணைமலர் சூடிக்கொள்வோம் அப்படின்னா, இவர் அந்த கல்லால் நிழல் மலைவு இல்லார் என்பது எந்த ஒரு மயக்கத்தையும், அதாவது சாத்திர நூல்களில் இருக்கக்கூடிய ஐயங்களை எல்லாம், மலைவுனா ஐயம்னு பொருள், ஐயங்களை நீக்கக்கூடியவன் பெருமான். அதனால தான் அவர் நந்தியம்பெருமானுக்கு முதல்ல உபதேசம் செய்தார். அந்த நந்தியம்பெருமான் தான் அடுத்து அந்த பரம்பரையாக நால்வர்களுக்கு உபதேசம் செய்து அதுக்கப்புறம் சந்தான குரவர்கள் இவங்கெல்லாம் வர்றாங்க. ஆக ஐயமில்லாமல் நமக்கு உபதேசத்தை செய்யக்கூடிய பெருமான் அந்த ஒரு பொருள். கல் ஆலமரத்து நீழல் கீழே இருந்து நால்வருக்கு உபதேசித்த சிவபெருமான் அவரே மலையை வில்லாக வளைத்து திரிபுரத்தை எரித்த பெருமான் என்ற இரண்டு கருத்தில் அங்கே வைக்கிறார். விநாயகப் பெருமானை சொல்லுகின்ற பொழுது ஏன் சிவபெருமானுடைய பரத்துவத்தை அங்கே காட்ட வேண்டும் என்று சொன்னால், விநாயகப் பெருமான் வேறு அல்ல, நாம் வணங்குகின்ற சிவபெருமான் வேறு அல்ல என்பதனை உணர்த்துவதற்கு மெய்கண்ட தேவ நாயனார் தன்னுடைய சிவஞான போதம் என்கின்ற நூலில் அந்த துதியை வைக்கின்றார். அப்போது விநாயகப் பெருமானுடைய சிறப்பு நமக்கு சாத்திர நூல் மூலமாகவும் விளங்குகின்றது. 12 திருமுறை அருளிய 27 ஆசிரியர்கள் அந்த திருமுறைகளிலே பல இடங்களில் விநாயகப் பெருமானை துதி வைத்திருக்கின்றார்கள், விநாயகப் பெருமானை பற்றி பாடியிருக்கின்றார்கள். நமக்கு பிடியதன் உருவுமை என்பதும் திருவழிவலம் என்கின்ற திருத்தலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஞானசம்பந்த பெருமானால் பதிவு செய்யப்பட்ட பாடல் தான். 11ஆம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பி விநாயகர் இரட்டை மணிமாலை என்ற ஒரு பிரபந்தத்தையே வைக்கின்றார். முருகப்பெருமானை பற்றி திருமுருகாற்றுப்படை என்பது 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய பிரபந்தம். எனவே முருகப்பெருமான் வேறு விநாயகப் பெருமான் வேறு அல்ல என்பதை நாம் இந்த நல்ல நேரத்திலே அதை சிந்தையில் வைத்து இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சக்தி கற்பக விநாயகரை வழிபாடு செய்து, கற்பகம் என்று சொன்னாலே நினைத்தது அத்தனையும் தரும். சக்தி கற்பகம் வேற இல்லையா? சக்தி கற்பகம் என்று சொன்னால் அம்மையின் அருளை பெற்ற விநாயகப் பெருமான் அவர் முன்பு, அங்கே திருமுன்புன்னு தான் எழுதியிருக்கு. எம்பெருமானுடைய எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம், அந்த இடம் அவர் முன்பு இங்கே இல்லை என்று சொல்லும்படியாக எதுவும் இருக்காது. ஏன்னா அவரே அனைத்துமாக இருக்கின்றார், அனைத்தையும் அருளக்கூடிய பெருமானாக இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். சிவபூஜை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமானாக எழுந்திருக்கின்றார். ரொம்ப அழகான கணபதியாக எழுந்தருளி இருக்கின்றார். எத்தனையும் தருவது இருக்கட்டும், அவருடைய அழகு கண்டு 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 வியக்கத்தக்கதாக இருக்கின்றது. சென்ற முறை நாங்கள் மலேசியாவுக்கு வந்திருந்த போது அம்மா அவர்கள் மட்டும்தான் இங்கே உரையாற்றினார்கள். அப்பொழுதே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. இந்த விநாயகப் பெருமான் முன்பு நாமளும் நம்மளுடைய குரலை பதிவு செய்ய வேண்டுமே என்று நினைத்தேன். அது கற்பக விநாயகர், அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னுடைய உரையையும் இங்கே பதிவு செய்ய வைப்பதற்கு துணையாக இருந்த அத்தனை பேர்களையும் திருவடிகளையும் வணங்கி இதுவரை பொறுமையாக செவிமடுத்த சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி முடிக்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.